ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி ராஜா கிச்சன். என்னடா சமையல் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நாளைக்கு இப்படி ஒரு வெரைட்டி ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக சிம்பிளாக முடிஞ்சிடும். நான் இன்றைக்கி சரி பருப்பில் பண்ணலாம் சாம்பார் சாதம் அப்படின்னு பார்த்தேன். பட் பருப்பு இல்லை. சரி பாசிப்பருப்பு இருந்துச்சு, அதை வச்சு கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம ரெடி பண்ணலாமே அப்படின்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ட்ரை பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கேன். சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஆல்ரெடி எப்பயும் போல் தான் நம்ம ஆனியன் கட் பண்ணி ஆனியன், டொமேட்டோ, காரத்துக்கு நான் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் மல்லி போட்டுக்கோங்க. மல்லித்தூள், லைட்டாக மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கிடுவோம். ஸோ பாசிப்பருப்பையும் அரிசியும் சேர்த்தே நான் ஊற வச்சுருந்தேன். அஸ் யூஷுவல் எப்பயும் போல் தான் அதே என்ன அளவு தண்ணி அது எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு ஃபைனலாக புளிக்கரைசல் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு லைட்டாக நெய் ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு டேஸ்டியான சாம்பார் சாதம், அதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான பாசிப்பருப்பு சாம்பார் சாதம் ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இதுக்கு சைடிஷாக எக்கு கூட வச்சுக்கலாம். என்ன ஸ்நாக்ஸ்னாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம், செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.